ஹாய்மா, இன்னைக்கு நரிட்டோ சுப்பிட்டன் 75வது எபிசோட் ஃபுல் வீடியோ. 74 வந்து வேற லெவலாக இருந்துச்சு. 75 பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கும். வாங்க போகலாம். வேற ட்ரைனிங் எதுவும் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. நீங்க இந்த அவங்கள தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க ஃபயர் டெம்பிள் வந்து ஃபுல்லாத்தையும் தடயத்தை ஃபுல்லாவே பாக்குறாங்க. இந்த கால் தடம் அவங்களது கிடையாது. அப்படியா? சரி கிளம்பலாம். காண அக்கா மாற காண அந்த இது வந்துட்டு தானுங்க இருக்கேன். அக்கமார் வரல. கீபா வந்து கீபா வரல. இவங்க தான் அப்படி வேஷம் போட்டு வர்றாங்களோ. இவங்கள நம்ப முடியாதுங்க. யார் அது? வயசான காலத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேண்ட் ஆஃப் ஃபயர்ல யாரும் வெளியில வர கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா நடக்க போற போராட்டத்துல நான் உதவி பண்ணலாம். கை கால ஆடி போயிடுது. ஆளையே அடிச்சு நொறுக்கி விட்டு போயிட்டாங்க. ஏதோ தூது வருதா? சுத்தி 150 கிலோமீட்டர் ரேடியஸ பாதுகாக்கிறதுக்கு மொத்தம் 20 படை குழுக்களை அனுப்பியிருக்கோம். நம்மள மீறி ஒரு ஒற்றனா இருக்குமோ? வந்த உள்ள வராம வெளியில இருந்து மூணாவது படைக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. ஏரியா சி அப்புறம் ஈல யாருமே இல்லையா. அதாவது அக்காட்ஸ்கி தென்படலன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எங்க இருக்காங்க? புது செய்தி வந்திருக்கு. ஏரியா எஃப் அண்ட் ஜில யாரும் இல்ல மேம். இன்னும் அக்காட்ஸ்கி ஆட்கள் மாட்டல மேம். உடனே கூட அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள ஏன் கண்டுபிடிக்க முடியல? இருக்கிற டீம் மாசமா செய்தி அனுப்புனாங்களா? இல்ல மைலேடி, எந்த ஒரு செய்தியும் வரல. எங்கிட்ட இருந்து மட்டும் வரல, நாசமா தான் மட்டும். ஆமா, அவங்க தேடி போயிட்டு தானே இருக்காங்க. இந்தா இது எங்கேயோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது ஃபயர் டெம்பிள் அடுத்து வரைக்கும் வந்தாங்க இல்ல. ரெண்டு டிக்கெட் வருது. லீஃப் வில்லேஜ்ல இருந்து தானே வந்திருக்கீங்க? ஆமா, நல்லது. உங்க பாதுகாப்புல இருக்க மாங்க் தான் எங்களுக்கு செய்தி அனுப்புனாரு. உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபயர் டெம்பிளை பாத்துக்கிற பொறுப்புல இருக்கிற ஹிடன் மாங்க் நான் தான். கொஞ்ச நாளா நான் டெம்பிள்ல இல்லாம வெளியே போயிருந்தேன். ஆனா நடந்த விஷயத்த பத்தி கேள்விப்பட்டதும் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வந்துட்டேன். இங்க வந்து நான் பார்த்த விஷயத்த என்னாலேயே நம்ப முடியல. வயசான ஒரு ஓலை எல்லாத்தையும் நொறுக்கி விட்டு போயிட்டாங்கல்லம்மா. சப்த தடமா ஆக்கிட்டாங்க இந்த கோயில்ல. சரி செய்யறதுக்கு பக்கத்துல இருக்கிற டெம்பிள்ஸ் கிட்ட உதவி கேட்டேன். பூரா கல்லறதே பூராத்தையும் கொண்டுட்டாங்கல்ல. இடமே நாசமா இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஜெரிகோ எங்க? அது எவ்வளவு தேடியோ ஜெரிகோட உடல் எங்கேயுமே கிடைக்கல. ஜெரிகோ உடலை மட்டும் திருப்பிட்டாங்க, மற்றதெல்லாம் வந்துட்டு அவனை மட்டும் கொண்டு போயிட்டாங்க. இந்த 30 மில்லியன் காசு வாங்குற கண்டி பிளாக் மார்க்கெட்ல இப்ப கூட ஜெரிகோ மேல 30 மில்லியன் ரியோ பவுண்டி இருக்கு. 30 மில்லியன் ரியோவா? இந்த பணம் ரொம்ப அதிகமா இருக்கு. அக்காட்ஸ்கி இத பத்தி தெரிஞ்சா யாரு கொடுப்பாங்க இவ்வளவு காசு உங்களுக்கு? கண்டிப்பா பிளாக் மணி இல்லம்மா, இவனுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. இவனுக்கு யாரு காசு? அந்த அக்காட்சியில இருக்க எவனா ஹெட்டுதான் எவனா கொடுப்பாங்க. அக்காட்சியில கொடுக்க மாட்டாங்க. வேற எவனோ வேற எவனோ ஒருத்தர் ஏக்குறாங்க. அதே சொல்றாங்க காசுக்காக நம்ம அவங்க பக்கத்துல இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் பாயிண்ட்க்கு போகலாம். அப்ப சரி, நாம கிளம்பலாம். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க லார்ட் ஆசுமா சருட்டோபே. கண்டிப்பா நீங்க எல்லாரும் அவங்களோட மோத போறீங்கன்னு தெரியும். அதனால உங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ண விரும்புறோம். ஆமா, தாராளமா பண்ணுங்க. உயிரோட இருக்கிறனால ஆள உயிரோட வந்து அவனை தூக்கிட்டு போக முடியுமாங்க? உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. அண்ட் சார்,
சிரிக்குவை கண்டுபிடிக்க எங்களால முடிஞ்சதை செய்யறோம். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டேன். நீங்களும் கார்டியன் ஷினோபி 12 உடைய முன்னாள் மெம்பர் தான். அதனால உங்க மேலயும் ஒரு பவுண்டி இருக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. வழியில ஜாக்கிரதையா இருங்க. இவனையும் டார்கெட் பண்ணுவாங்க. ஆமா ஆனா ஆமா. என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிரிக்கு தலையை விட என் தலைக்கு பவுண்டி 5 மில்லியன் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம் புரியுதா? அடேங்கப்பா. 35 உனக்கு. ஆமா. புகையை நிறுத்த சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க அத பத்தி கவலைப்படுங்க. சும்மாக்கு பூரா யாரோ ஒருத்தர் ஏற்றிட்டு இருக்காங்க. அதே அதே. சாப்பிட்டா அடிபட்ட உன்னோட நானும் தோல் ஒரு கூட பக்கம் இருந்துக்கிட்டானே. பலனாயிடும். நல்ல மருந்து என்னைக்கும் கசக்கதான் செய்யும். அதனால இந்த ஃபுட் பில்லும் கொஞ்சம் கசப்பாதான் இருக்கும். ஆனா இத சாப்பிட்டா கிடைக்கிற நன்மைகளை பத்தி யோசிச்சா இதோட ருசியை பத்தி நீ கவலைப்பட மாட்ட. ஆளே காணா. சாய் போட்டு போயிட்டான கீழே. அடப்பாது ஒரு வாய் கடிச்சவொன்னு வச்சுட்டு ஓடிப்பிட்டியா? எனக்கு மயக்கம் வருது. நல்லா இருக்கும்னு சொன்னது இப்பதான் புரியுது. மயக்கம் வருதா? சாப்பிட்டா எல்லா நோயும் போயிடும்னா, ஆனா இப்பதான் எனக்கு எல்லாம் வர மாதிரி இருக்கு. அடப்பாவி. எனக்கு தேவை ராமன், அதை நீ கொடுக்க மாட்டேங்கிற. எங்க நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலனா கத்து. இத சாப்பிடு. அதுக்கப்புறம் நீ ராமனை அடியோட மறந்துடுவ. இது செம டேஸ்டா இருக்கு. நீ சாப்பிட்டாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இனிமே இதான் நான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புதுசா ஏதாவது வேலை செஞ்சா கை கால் வலி உடனே இல்ல. பார்ட் டைமா வேலை செய்யறதுக்கு ஒரு பையனை வேலைக்கு சேர்க்கணும். கோல பசியில எதை சாப்பிட்டாலும் அது கண்டிப்பா சுவையா தாங்க இருக்கும். டிப்பிங் ஒரே நூடுல்ஸ் வார்த்தை ரொம்ப சொல்லிட்டேன். நன்றி. வயிறு முட்டா சாப்பிட்டுட்டேன். புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டாலும் கடைசியா பவுல்ல ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்கல. அவன் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்ட விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அவன் 3 பவுல முடிச்சிருக்கான். அதுக்கு நான் பெருமைப்படணும். ஆல்ரைட், உடனே போய் நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு மறுபடியும் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி அடே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை உனக்கு காமிக்க வேண்டியிருக்கு. அடுத்த நிமிஷம் அடுத்த பேருங்க. வயிறு நிறைய சாப்பிட்டுருக்கல, கொஞ்ச நேரம் ஓய்வெடு. அதுக்கப்புறம் உனக்கு விவரமா நான் சொல்றேன். அடடா போச்சு, மறுபடியும் புரியாத பாஷையில பேச போறாருன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, பேசி புரிய வைக்கிறதுல தான் நான் கில்லடியாச்சே. என்ன அது கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப நன்றி. இதோ உங்களுடைய பில். பில்லை கொடுத்தாங்க. பில்ல நீ கட்டிடுவேல? யாரு, நானா? சீனியர் மெம்பர் யாரோ அவங்க தான் பில்ல கட்டணும். பில்ல கட்டுறதுக்கு ஒரு எப்படி? எந்த சம்பந்தமும் இல்லை. ஜூனியர் ஜூனியர். இருக்கிற ஜூனியர்லயே ஒன்ன மட்டும் தான் எனக்கு சமமா நான் கருதிக்கிட்டு இருக்கேன். மாட்டி விட்டேன். நானே பே பண்றேன், பிரச்சனை இல்ல. ரொம்ப நன்றி. இருக்கட்டும், சேஞ்ச் எப்படி நீங்க விஸ்பேட் விட்டேன்னு பாருங்க. மேக்கப் பேசி பில்ல அவர் தலையில கட்டிட்டீங்க சென்சே. எப்படி ஒண்ணுமே பேசாம கல்ல மாதிரி நடந்துட்டு வர உன்னை பார்த்தா கடுப்பா இருக்கு. நடந்து போயிட்டே இருக்கு. அதத்தே உன்ன மாதிரி உம்மனா மூஞ்சிங்க இருந்தானுங்கன்னு வச்சுக்கோ. அது நீங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதே பெரும்பாடா இருக்கும். வெறும் பஞ்சாயத்தாத்தான் இருக்கு. ட்ரிப்புக்கு கிளம்பி வரல ஹிடான். இப்படி செஞ்சுரிக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாம எல்லா இடத்துலயுமே நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். என் நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. என்ன பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூடமா பாவமா இல்ல? உன் வாயை மூடிட்டு நடந்து வா. ஏற்கனவே லேட் ஆகுது. நமக்கு லேட் ஆகிறதுக்கு காரணம் நம்ம போயிட்டு இருக்க கலெக்ஷன் ஆபீஸ்னால மட்டும்தான். ஏற்கனவே கடுப்பா இருக்கிற இந்த ட்ரிப்பை நீ இன்னமும் வெறுப்பாக்கிட்டு இருக்க. எனக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. யாரை பார்த்துட்டாங்க. உனக்கு இது பிடிக்கலையா? மிஷன்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இது. சரி சரி, நம்ம டீமுக்காகவும் நீ பணம் சம்பாதிக்கிறன்னு நல்லா புரியுது. ஆனா இந்த பவுண்டி ரொம்ப சீப்பா இருக்கு. செஞ்சுரிக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம பார்ட்டி வைக்கிறதுக்கு அந்த பணம் பத்தாது. நடப்பாங்க. எப்படி? சபா ஹீராம்பா, நானும் வரேன், விட்டுட்டு மட்டும் போவாத. அந்த பார்ட்டி பயங்கர கனமா இருக்கும்ல. உனக்கு வேணும்னா கொஞ்ச தூரம் நான் தூக்கவா? நம்பி உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உதவி பண்ணலான்னு நல்ல எண்ணத்துல தான் கேட்டேன். கொடுத்தா நீ அதை காலி பண்ணிடுவ. நீ என்னதான் பேசுற? என்கிட்ட விளையாடாத. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்ககிட்ட இதை நான் கொடுத்தா நீ முத வேலையா இதை காலி பண்ணிடுவ. சரி சரி, உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாடியை தூக்கி போட்டு ஜின்சுரிக்கிய தேடி போலாமே. போச்சுடா, மறுபடியும் சண்டையை போட்டாங்க. பாத்தியா, கடைசியா நான் உன்னையும் கோவப்படுத்திட்டேன்.
இதுலயே எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அதுதான். என்ன கிளம்புற? அப்ப சண்டை எதுவும் இல்லையா? உன்ன மாதிரி ஒருத்தன் கூட சண்டை போட்டு என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. ஆனா ஒண்ணு உறுதி, இந்த மிஷன் முடிஞ்சதும் உன்னை வேற உலகத்துக்கு அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உன்னோட பேச்ச கேட்க வேண்டி இருக்காது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? முடியல. அடுத்த நம்ம போற ஜென்சுரிக்காவது கொஞ்சம் பலமா இருக்கணும்னு வேண்டி. அடுத்து யார் தேடி போறாங்கன்னு தெரியல. தெரியலையா, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதுக்கு நைட்டாவே இருக்கேன் நீ செஞ்சுருக்கீங்க. சோறா என்னாச்சுன்னு தெரியல ஆளு. சோறாதே ஊரை சுத்தி பார்க்க போறேன்னு போயிட்டே இல்லைங்க. ஆமா ககாஷி சென்சை, எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை காட்டுறேன்னு சொன்னீங்களே. இததான் நான் உனக்கு காமிக்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும். கவனமா பாரு. கையா கையில சிடோரி. ஒரு நிமிஷம், அது ரசங்கன். இல்ல சிடோரி. ரசங்கன். ஃபுல் பவர் அந்த இது கொண்டு வர்றது. ககாஷி சென்சை, உங்களால ரசங்கானையும் பயன்படுத்த முடியுமா? எப்படி? அது எல்லாம் தெரியும். முடிஞ்சா என்னங்கடா அது ஆரம்பிக்கிற மாதிரிதான் இருக்கு. முடிஞ்சு போகுது. இந்த 74வது எபிசோட் வந்து ஆரம்பிச்ச மாதிரிதான் தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள பெருசு. முடிஞ்சிருச்சு. அது 2 லைன் தான் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படியே முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்டா போயிடுது. ரொம்ப ஃபாஸ்டா போகுது. அப்போ அந்த அளவுக்கு அது வந்து சுவாரஸ்யமா போகுதுன்னு சுவாரஸ்யமா நினைக்கிறேன். இருக்கிறதுனால இப்படி இப்படி நம்ம எப்படி சொல்றது, யோசிச்ச ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நகர்ந்துற மாதிரி இருக்கு. அந்த 20 நிமிஷம் போறதே தெரியல. மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க.